ஷேய் சூரியன் கால டைம் உதிக்கிற கணக்கு கடவுள் ஈஸ்வரன் பரமசிவன் அவனுடைய கை அவனுடைய நட்சத்திரத்தை கணக்கு விடிவு. இதுதான் விடிவு. பூமியில் ஆடு மாடு கோழி பறவைகள் முதல் அதுதான் பார்க்கும் விடிவு காலம். அது கண்ணை திறந்து பார்க்குறது ஆடு மாடு கோழி பறவைகள் புழு பூச்சி வரைக்கும் கடவுள் நமக்கு விடிவு கொடுக்கார் காலை டைம். மானிட பேலை கண்ணை சோழி முடிச்சிருவான் அந்த டைம். மறையில் காய்ச்சல் உடையில் பார்வையை இறக்கிடுவான். முக்கால் சத்தியம். ஏன்னா காலை டைம் விடிகிறது சுத்தமாக தூயமாக பூமியில் விடிவு. ரெண்டு கண்ணை பார்க்கலடா மானிட பேலா, உனக்கு அகம்பாத சேட்டை அநியாய சேட்டை. ஆடு மாடு கோழி பறவைகள் கால டைம் விடிவு கொடுக்கறது கடவுள், அடைவு கொடுக்கறது பின்புறம், வெளிச்சம் வெளியே எடுக்கிறது முன்னால். கையில் திராசை பிடிச்சி நிற்கானா எடை ஏன் ஈஸ்வரன் பரமசிவன். இதுதான் காலை விடிவு. உலகமே இவனுடைய நட்சத்திரத்தில் விடிவில் எல்லாவனும் மாட்டுவான். இந்த நட்சத்திரத்தில் விடிவுலே மாட்டுவான். இப்போ எல்லாம் மாட்டுவான். இந்த நட்சத்திரத்திலே மாட்டி கல் சூடு வைக்கிறதுல தூக்கி குடும்பமே அரசியல்வாதிக்கு 1ஆம் நம்பராக போட்டிருக்கான். டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி பிரதமருக்கெல்லாம் கல் தோசையில் உட்கார வச்சு அவனுக்கு 7 நிமிடம் 7 செம்மு சேடை செஞ்சவன் 7 நிமிடம் கல் சூடு வச்சு தூக்கி எரிஞ்சிருவாங்க. வானரப்பட இராணுவ வீரர்கள். நிதியமைச்சருக்கு 5 நிமிடம் பேப்பரை விட்டா விளையாடுதா டெல்லியில். அடுத்து மந்திரி வழுக்க மண்டையை உட்காந்துருக்கானா அவனுக்கு 13 நிமிடம். ஏன் கணக்கு என்ன கணக்கு அப்படின்னா இராணுவம் முப்படை வானரப்படையை நுப்பாட்டி வச்சு விளையாடுதான்ல அவன் விளையாட்டு பெரிய விளையாட்டில். அதுக்கு தான் அவனுக்கு கல் தோசையில் 13 நிமிடம் உட்கார வச்சு தூக்கி எறிஞ்சிருவாங்க வானரப்படை இராணுவ வீரர்கள். முக்கால் சத்தியம். கல் தோசை தெரியுதா? பூமியை அழிக்க வந்த கண்டார ஓலிமனுகளா டெல்லியில் அவன் அழிக்கான். தமிழ்நாட்டில் நான் 2 பக்கமும் நாக்கை இழுத்து விட்டு அழிக்கான். இல்லை தமிழ்நாட்டில் 2 தரப்பு கட்சி எடையும் பாடி திமுக கட்சிக்காரன் உன் பொண்டாட்டி புள்ள எல்லாத்தையும் தூக்கி கல் தோசையில் உட்கார வச்சு இராணுவ முப்போட தூக்கி எறிவான். புரியா? நீதிமன்றம் கோர்ட்டு நீ என்னடா அமைக்கிறது சென்னை மெட்ராஸில் ஆண்டா கண்டார ஒளிமான மந்திரிக்குன்னு நீதிமன்றம் கோர்ட்டு போட போகிறானா? இல்லை இராணுவம் நீதிமன்றம் கோர்ட்டுக்கு தான் கைலாசத்தில் போட்டிருக்கான். தெரியலையா? உட்காந்து நடத்திக்கிட்டு இருக்கான் கடவுள். கண்ணு இல்லையாலே மொட்டா பேலை. தமிழ் தமிழ்னா என்னன்னு தெரியுதா? விவசாய மண்ணில் நாங்கள் பூமியில் ஆட்சி நடத்தின கணக்கு மானிட பேலை. ஆடு மாடு கோழி பறவைகளை இப்போ எப்படி பற்றிக்கிட்டு தின்னுட்டு அலையுத அந்த கணக்கு கிடையாது. ஆடு மாடு கோழி பறவைகளை மேய்க்கிறதுக்கு மானிட பிறவியை பிறப்பில் போட்டான். இப்போ ஆடு மாடு கோழி பறவைகளை தின்னுட்டு அலையுத மானிட பேலை. கல்லில் தூக்கி வச்சு எறிவான். பார்த்துக்கோ கல் தோசை. அடக்க முடியாது நினச்சியா? அடக்கிறது இவன் ஒருத்தன் தான் அடக்க முடியும். கடவுளால் தான் முடியும், வேறு யாரால முடியாது. சென்னை மெட்ராஸில் அத்தனை கட்சி கொடி தூக்கணும் புறம் தொலைஞ்சான். கல் தோசை உட்கார வச்சு தூக்கி எறிவான் வானரப்பட இராணுவ வீரர். 8 ஓலைச்சோடு கணக்கு இருக்குடா. ஒழுங்கா போ. நீதிமன்றம் கோர்ட்டில் என்ன கம்முன்னு இருக்கணும். அமைதியாக போனோம் உட்காந்துட்டாரு கணக்கு போடுதாருங்கிற வார்த்தை என்ன வரல வெளியில். கோர்ட்டார் ஆணும் பெண்ணும் வரணும். அந்த நாக்கை வெளியே கொண்டு வர்றது நான் தான் கொண்டு வருவேன் கூடிய சீக்கிரமாக. முக்கால் சத்தியம்.